ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இப்போ கூட இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. எதுக்கு இன்னைக்கு கோர்ட்டுக்கு போனீங்க? சாவு வீட்டுக்கு பாலுகள் நம்ம போனோம், கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க. கோர்ட்டு தான் உங்களுக்கு பர்மிஷன். இப்போ எதுக்கு கோர்ட்டுக்கு போனீங்க? மக்கள் தலைவன் இந்த பாண்டு செட் ஆகலையா விஜய்க்கு? இல்ல இதெல்லாம் அந்த அளவுக்கு செய்யற அளவுக்கு அவருக்கு இன்னும் அடுத்த கட்ட அரசியல்ல அனுபவம் இல்லையா? சொல்றதுக்கு ஆள் இல்லையா? எந்த இடத்துல இது சிக்கலாக்குது? பத்திரிகையாளர்கள் பார்த்துட்டு கபகபன்னு ஓடுன விஜய் நம்ம பார்த்தோம் திருச்சி விமான நிலையத்தில். சரி, விஜய் தான் அப்படி. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் என்ன தெரியாது. அந்த கட்சிக்கு சர்வ வல்லமைப்படுத்த ஐயா ஆதவ அர்ஜுனா எங்கே இருக்காரு தெரியாது. ஒரு தார்மீக பொறுப்பேற்று கூட பத்திரிகையாளர்களை கூட சந்திக்கிறதுக்கு அந்த தெம்பு திராணி இல்லை. இதுதான் அந்த கட்சியினுடைய நிலவரம் இன்னைக்கு. இது ஏன் நடக்குது அப்படின்னா, கூட்டம் கூடவே வருது, அவர் வர முடியாத ஒரு சூழல் தான் அமையுதா? அவர் இல்ல அவர் அதை ரசிக்கிறார். திரும்பி போகும்போது எந்த பிரச்சனையும் எல்லாம் சொயின்னு ஃபாஸ்டா போயிடுறீங்களா? எப்படியாது நீங்க பஸ் உள்ள இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சவனா அந்த பஸ்ஸை பார்க்கறதுக்கு ஒரு விளம்பரம், அந்த பஸ் இன்ச்சா நடக்கிறதுக்கு ஒரு விளம்பரம், அந்த பஸ்ஸை தொலைக்காட்சியில லைவா காட்டுறதுக்கு அது ஒரு விளம்பரம். இது என்ன? இதுன்னா ஒரு நாட்டுக்கு நல்லதா? இதுல எதனா இருக்குதா இந்த விளம்பரத்தினால? சட்டம் தன் கடமையை செய்யும் ஸ்டாலின் அவர்கள் நினைச்சாருன்னா விஜய் கைது செய்யப்பட வேண்டும். விஜய சிஎம் வேட்பாளரா தான் நான் பாக்குறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்ப இந்த கரூர்ல நடந்த கொடூர சம்பவத்துக்கு பிறகு அந்த கேள்வியே வருதா? சிஎம் வேட்பாளர்னு நீங்க இருக்கிறீங்க, ஆனா சம்பவத்துல இல்ல, சென்னைக்கு வந்துட்டீங்க, அங்க எதுவும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்ல, மக்களோட கை கோர்க்கல, எதுவும் பண்ணல. அப்படிங்கும்போது அந்த இடம் ஒரு கேள்வியா இருக்குதா? எதை நம்பி நீங்க மாநிலத்தை கொடுப்பீங்க கையில? கரெக்டா கேட்டிருக்கீங்க. சிஎம் தாண்டி அவர் கொடுத்துக்கிட்ட ஒரு நல்ல ஒரு பதவி, நானும் மதிக்கக்கூடிய ஒரு பதவி, தாய் மாமா உறவு. இங்கே வர பெண்களுக்கு நான் தான் தாய் மாமன்னு சொன்னார். குழந்தைங்க செத்து போயிருக்கு, 10 குழந்தைங்க. தாய் மாமா எங்கே போனேன்? நிற்கணும்ல நீ அந்த இடத்துல ஆஸ்பத்திரியில். நான் சொல்கிறேன், ஒரு குழந்தைய பார்த்தேன், தலை சாஞ்சிருந்தது. என்னால் 5 நிமிஷம் ஒன்றுமே புரியல, தலையும் புரியல, காலம் வரல, கையெல்லாம் உதறுது. பெரியவங்க நம்ம பார்த்துருக்கோம். நான் ட்ரெயின் ஆக்சிடென்ட் பார்த்துருக்கேன், சுனாமி பார்த்துருக்குறேன், அதெல்லாம் வேற. தூக்கில் தூங்கினதை பார்த்துருக்குறோம். குழந்தை ஒரு தலை குழந்தை தொங்கி இருக்குன்னும் போது நம்மளை அதை ஆட்டிடும். இன்னொரு ரிப்போர்ட்டர் அதே மாதிரி பார்த்தவர், அவருக்கு இந்த இதாக இருக்குது, ஒரு குழந்தைக்கு இந்த வாயெல்லாம் உடஞ்சிருக்குங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடம்புல உறுப்பெல்லாம் செதஞ்சு போயிருக்கு, ஒருத்தர் மேலே ஒருத்தர் நெசுக்கி. இதை தான் நான் படித்து சொல்கிறோம். அதை அரசியலாக பார்க்குறீங்களே தவிர்த்து அதை அடிப்படையாக மனிதாபிமானமாக என்னைக்குன்னா பார்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயம் நடந்திருக்குமா? சாவு ஒரு நாள் வரப்போ ஒவ்வொரு உயிருக்கும் இருக்க ஒரே கேரண்டி சாவு தான். இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. அது சின்ன வயசுல நீங்க பெரியவங்க போனீங்க, 40 வயசு 30 வயசு போனீங்க, உங்களுக்கு விஜய் பிடிக்கும், எக்கெட்டு போனீங்க. பிஞ்சு குழந்தை என்ன பண்ணுச்சு? விளையாடுற குழந்தை தானே. அதுக்கு நீ போய் விளையாடு, விஜய் மாமா அப்புறம் பார்த்துக்கலாம், டிவியில பார்த்துக்கலாம்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த தாய் மாமன் என்ன செஞ்சாருன்னு அந்த கேள்வி. அந்த தாய் மாமன் ஒன்றும் செய்யல. 20 லட்ச ரூபா அனௌன்ஸ் பண்ணிருக்காரு, நெஞ்சு வலிக்குது அப்படின்ற மாதிரி அவரு மனசு பதற. அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சிருக்கலாம்னு நீங்க நின்று இருக்கணும். போயிட்டு என்னோட இழப்பு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், அது தப்பு கரெக்டோ, நான் விஜய், நான் உறவுக்காரன், நான் அவங்க கட்சி தலைவன், அவங்களுக்கு உண்டானவன், நான் பார்த்துக்கிறேன். மக்கள் கல்லெடுத்து அடிக்கிறாங்களா அடிக்கிட்டோம், இல்லை பிரச்சனை பண்ணுறாங்களா பிரச்சனை பண்ண நான் பார்க்குறேன். நல்லதோ கெட்டதோ அது என்னது, இனிமேல் இது நடக்கக்கூடாது அப்படின்னு நான் இங்கேருந்து நான் ஒவ்வொரு தொண்டனையும் நான் சரி செய்வேன். அதை விட்டுட்டு ஸ்பாட்டில் தான் அவரும் இருக்கார், நானும் ஸ்பாட்டில் தான் இருக்கேன். நான் போன இடம் கவர்மெண்ட் ஜிஹெச். நான் மாத சம்பளத்துக்கு இன்றைக்கி இண்டிபெண்ட் ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட்டு. பேசி அங்கே இங்கே அப்படி ஒரு கருத்து எடுப்போம், ஒரு கணக்கு எடுப்போம், அதுக்கு என்னவோ ஃபீஸ் அந்த மாதிரி. அவர் அப்படி இல்லை, உச்சத்தர முதலமைச்சர் வேட்பாளர் மாமா, அவங்களுக்கெல்லாம் அவருக்கு தோணலை. அப்புறம் அங்கே இருக்கிற பத்திரிகை என்னை போன்ற இன்னொருத்தர் பார்த்துட்டு லைவில் அழுதுகிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் அழ. ஏன்னா கொடூரத்தை ஒரு விஷயம், ஒரு 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 ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர், ஒரு கழுகு பிணந்தண்ணி கழுகு ஒரு குழந்தை இறந்தவொடனே கொத்துறதுக்கு உட்கார்ந்து இருந்தது. அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அந்த குழந்தை இறந்து போச்சு. அந்த கழுகு இந்த குழந்தையை காப்பாற்ற ஏன் இந்த ஃபோட்டோ எடுத்தாலும் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி கேட்டப்போ அவரோட அந்த மனசாட்சிக்கு பயந்து அவர்
இறந்துட்டார், தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பத்திரிகையாளர்களோ இல்லை காவல்துறையில் இருக்கவங்களோ கண்ணெதிரில் பார்க்கும்போது நம்மளால எதுவுமே பண்ண முடியல, கட்டுக்கடங்காமல் போகுதுமா அந்த அந்த ஒரு வலி வேதனை இருக்கும். அதை சொல்லும் போது அதை புரிஞ்சிக்கிற தன்மை இல்லாமல் நீங்கள் வந்து எங்களை வந்து குறை சொல்கிறீங்க. நீங்கள் வந்து செந்தில் பாலாஜியை வந்து புரிஞ்சிக்கலை. செந்தில் பாலாஜியை புரிஞ்சிக்காமலாம் நாங்கள் பக்கமாக நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எந்த இடத்துல என்ன பேசணும், அவங்க மேலே தப்பா உங்கள் மேலே தப்பா, சரி இல்லைங்க இது இப்படியே வச்சுக்கோ ஒரு வாதத்துக்கு, இது திமுக வந்து பண்ண திட்டமிட்ட சதி, ரைட்டா? நீங்கள் இன்னைக்கு யார்? நீங்கள் அரசியல் கட்சி. திமுக கட்சியினுடைய லட்சணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த புத்தி கூர்மையோடு இதை யார் அணுகணும்? 30,000 பேர் வராங்க, 30,000 பேர் என் உறவுக்காரன், என் வாக்காளர், இந்த கட்சி நல்லா இருக்கணும், நான் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறவன், என் தம்பி, என் அக்கா, என் தங்கச்சி, அம்மா அப்பா, அப்படி பார்க்குறீங்க. அவங்களோட பாதுகாப்பை யார் உறுதி செஞ்சிருக்கணும்? காவல்துறையா இல்லை தாவேக்காவா? காவல்துறை திமுகவோட காவல்துறைங்க, ரைட்டு. உங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. நீங்கள் இந்த ஆட்சி போகணும்னு நினைக்கும் போது அந்த காவல்துறை உங்களுக்கு எப்படி உதவி பண்ணணும்? நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் நம்புறீங்க? இல்லை, நமக்கு 6 பவுன்சர் போட்டுக்கிறோம், நம்மளை நம்பி அவ்வளவு பேரு நிக்கிறான், குழந்தையோட வந்து நிக்கிறான், அவனுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு பார்வை வேணுமா? ஒன்றும் இல்லை, இவ்வளவு கூட்டத்தில் குழந்தைய தோல் மேலே தூக்கி வச்சுட்டு இருப்போம். அந்த மைக் எடுக்கும்போது தயவு செய்து அந்த தப்பு பண்ணாதீங்க. குழந்தைய கூட்டத்தில் தோலில் வச்சு நிற்காதீங்க. தடுக்கி விழுந்தீங்கன்னா அடிபடும். 10 அடி தள்ளி நில்லுங்க. இல்லை, முன்னாலே குழந்தைங்க ஃபேமிலியோடு வராங்க, ஒரு இடத்துல கயிறை கட்டிட்டு அந்த இடத்துல ஒரு 4 பேரை போட்டு குடும்பத்தோடு வரவனுக்கு உள்ள தான் இந்த இடத்துல நின்றுப்பார், மற்றவன் எங்கன்னா போய் நின்றுப்பார். அது இப்போ கூட இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. எதுக்கு இன்னைக்கு கோர்ட்டுக்கு போனீங்க? சாவு வீட்டுக்கு பாலுகள் நம்ம போனோம், கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க. கோர்ட்டு தான் உங்களுக்கு பர்மிஷன். இப்போ எதுக்கு கோர்ட்டுக்கு போனீங்க? என்ன சதி? நீங்க ஒருத்தர் தள்ளி விழுந்தீங்க, நீங்க ஒருத்தர் கட்டுக்கோப்பா இல்லை. உங்க தலைவர் காட்சி தரல, ஷட்டரை மூடிக்கிட்டு வண்டியில போனார். அவர் மேபி முன்னாடி பாயிண்ட்லயே அவர் அந்த ஷட்டரை திறந்து இல்லை அந்த வண்டிக்கு மேலே வந்து டாட்டா காமிச்சிருந்தா அட்லீஸ்ட் ஒரு 5000 பேர் வீட்டுக்கு போயிருப்போம். ஏன்னா டைம் ஆகுது, பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் சின்ன பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு கேட்டேன், காலேஜ் படிக்கிற பசங்களாம் எல்லாம் ஒல்லியாக இருக்குதுங்க. அண்ணா 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 விஜய் பார்க்கணும், விஜய் பார்த்தாவே போதும், அவ்வளோதான். சும்மா பார்க்கவே இல்லை, கடைசியில் பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த பாயிண்ட் கிட்ட போனவன தான் தரிசனம். இந்த கோயிலெல்லாம் குருக்கள் வந்து பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த அபிஷேகம் இந்த அபிஷேகம் கேட்டால் ஒரு அகம விதின்னு சொல்லிட்டு சாமி மூடியே வச்சுருப்பாங்க. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அப்படியே உட்கார வச்சுட்டு அப்புறமா கரெக்டாக திருப்பி திரையை போட்டு விடுறாங்க. அந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்கு தாவேக, அடுத்து வாட் நெக்ஸ்ட்? இதுதான் அடுத்த ஒரு 2-3 மாதம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அவங்க எதை இழக்க போகிறாங்கன்னா, அவங்க கிட்ட இருந்தது ரொம்ப முக்கியமானது இந்த நேரத்தை இழக்கிறாங்க. ஆல்ரெடி விஜய் வந்து அரசியல் வந்து லேட்டாக தான் தொடங்கினார். விஜய் என்னை பொறுத்தவரையிலுமே மேபி பாராளுமன்ற தேர்தலையே இன்னைக்கு மோடியை எதிர்த்து பேசக்கூடிய விஜய் அவர்கள் அமித்ஷாவை பற்றி கேள்வி கேட்கக்கூடியவர். நீங்கள் ஃபாசிசம்னு சொல்லக்கூடிய பிஜேபியை விஜய் அன்றைக்கே எதிர்த்துருக்கணும், ஆனால் அன்றைக்கி எடுக்கலை. என்ன காரணமோ தெரியல. வாழ்த்தெல்லாம் கூட சொன்னார் விஜய் வந்து பிரதமர் மோடிக்கு. அதுக்கப்புறம் லேட்டாக தான் வந்தார். லேட்டாக வந்ததும் என்ன அவர் தப்பு பண்ணிட்டாருன்னா, சனிக்கிழமை தான் பார்ப்பேன். அதுவும் சனிக்கிழமை மாநகர் தலைநகர், அதாவது மாவட்டத்தில் இருக்க தலைநகர் இடத்துல தான் பார்க்குறது. கரூர்னா கரூரில், இது நாகப்பட்டினம்னா நாகப்பட்டினம், பக்கத்தில் மயிலாடுதுறை, வேதாரண்யம், அது போகிற. இப்போ கூட ஊட்டியில் வந்து அவருக்கு பிளான் இருந்ததுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி என்ன பொருள்னா கேட்டதுக்கு, ஊட்டி போவாராம், கீழே கூடலூர் போய் பார்க்க மாட்டார். அதே மாதிரி இந்த சைடு வந்து கோத்தகிரி குன்னூர் போய் பார்க்க மாட்டார். ஊட்டி பாயிண்ட்ல பேசிட்டு டாட்டா காமிச்சிட்டு போயிடுவார். அப்போ இந்த மிச்சம் இருக்கிற கூட்டம் எல்லாம் ஊட்டிக்கு நோக்கி வரணும். அப்போ ஊட்டி ஆல்ரெடி நேரோ ரோட்ஸு, சின்ன சந்தை. ஊட்டியில் போக்குவரத்து சம்பித்த பிரச்சனை வரும். இப்போ உதாரணத்துக்கு கூடலூர் எடுத்திங்கன்னா அங்கே வந்து செக்ஷன் 17 சொல்லுவாங்க. அதாவது அந்த ஜென்மம் எஸ்டேட்ஸ் இடம் அது வந்து விவசாயிகள் கிட்ட இருக்கணுமா இல்லை அரசாங்கத்துக்கிட்ட போயிடணுமா, அது ஒரு பிரச்சனை. யானைகளுக்கு போகிறதுக்கு பாதுகாப்பான வழித்தடம் இல்லை, புலிகள் வந்து அடிக்கடி வருது, அங்கே மிருகத்தால் வந்து உயிர் சேதங்கள் அதிகமாக, அது பிரச்சனை. நீங்கள் கோத்தகிரி குன்னூர் எடுத்திங்கன்னா டீ தேயிலை அதில் ப்ராசஸ் பண்ணுறது, அதுக்கு விலை கிடைக்க பிரச்சனை, அதுக்கப்புறம் அங்கே பில்டிங் கட்டுறதுல பிரச்சனை, இந்த மாதிரி இருக்குது. இதே நீங்கள் ஊட்டி எடுத்திங்கன்னா போக்குவரத்து நெரிசல். அதுக்கப்புறமா ஊட்டியில் வந்து இன்னைக்கு வெதரே வந்து ஒரு சில நேரத்தில் வந்து அதிகமான டெம்பரேச்சர் போகுது. வெயில் காலம் இது. அங்கே இருக்க ஒரு முக்கியமான ஹோட்டலில் ஏசி போட்டிருக்கிறாங்க ஊட்டியில், நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஊட்டியில் இன்னொரு பிரச்சனை வந்து அங்கே வந்து ஹாக்கா இல்லேரி கமிட்டி வயலேஷன் சொல்லிட்டு சென்ட் கணக்கில் வீடு கட்டுறவனால கட்ட முடியல, பிரச்சனை. ஆனால் ஏக்கரா கணக்கில் கட்டி ஏமாத்துறவங்க இது பண்ணுறவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ரியல் எஸ்டேட் பிரச்சனையும் இருக்குது. இல்லை, இந்த இடத்துலையும் ஒரு கேள்வி, மக்கள் தலைவன் இந்த பாண்டு வந்து செட் ஆகலையா விஜய்க்கு? ஏன்னா இதெல்லாம் வந்து அரசியலா சொல்லி வர்றது கிடையாது.
எனக்கு வந்த கூட்டம் ஏன் தொண்டன் அவன் உயிர் போயிருக்கு அப்படின்னா அங்க நான் போவேன்யா நிப்பேயாங்கிறது வந்து தன்னை மீறி வரக்கூடிய உணர்வுகள். இந்த மக்களுக்கும் இவருக்குமான அந்த பாண்ட் வரலையா, இல்ல இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு செய்யற அளவுக்கு அவருக்கு இன்னும் அடுத்த கட்ட அரசியல்ல அனுபவம் இல்லையா, சொல்றதுக்கு ஆள் இல்லையா, எந்த இடத்துல இது சிக்கலாக்குது? ரொம்ப ரொம்ப மதியான ஒரு கேள்வி இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறது. என்னன்னா புரிதல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அரசியல்வாதி என்பவர்களுக்கு வந்து 24 மணி நேரமும் வேலை இருக்கும். எப்போ என்ன பிரச்சனை வரும் எங்கே வரும்னு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, விஜய் அவர்கள் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரலாம் ஒரு ஹீரோ. திமுகவை கேள்வி கேட்குறாரு, அதிமுகவை கிண்டல் அடிக்கிறாரு, பிஜேபியை நையாண்டி பண்ணுறாரு, மக்கள் பிரச்சனையை பேசுகிறாரு. ஆனால் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் ஒரு விஷயத்துக்கு சரியாக கையால் ஆகாமல் இன்னைக்கு விஜய் வந்து பத்திரிகையாளரை சந்திப்பாரா? பத்திரிகையாளர்கள் பார்த்துட்டு கபகபன்னு ஓடுன விஜயை நம்ம பார்த்தோம் திருச்சி விமான நிலையத்தில். சரி, விஜய் தான் அப்படி வழக்கறிஞர் தான் இன்னைக்கு காலையில் வந்து பேசினாரு, நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலர் புஷி ஆனந்த் என்ன தெரியாது. அந்த கட்சிக்கு சர்வ வல்லமைப்படுத்த ஐயா ஆதவ அர்ஜுனா எங்கே இருக்காரு தெரியாது. ஒரு தார்மீக பொறுப்பேற்று கூட பத்திரிகையாளர்களை கூட சந்திக்கிறது உங்களுக்கு அந்த தெம்பு திராணி இல்லை. இதுதான் அந்த கட்சியினுடைய நிலவரம் இன்னைக்கு. இது ஏன் நடக்குது அப்படின்னா அந்த அரசியல் புரிதல் இல்லாதனால தான் நடக்குது. இப்போ இதே பாண்ட் இருக்குது இல்லை அந்த புரிதல் இருக்குன்னா 2ஆம் கட்ட தலைவர்களை இந்நேரம் உருவாக்கியிருப்போம். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுனா ஒரு பகுதி செயலாளர் ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. இந்த பகுதி செயலாளர் மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுவாங்கன்னா தலைவர் கிளம்பிட்டாரான்னு சொல்லிட்டு மாநில செயலர்கிட்ட கேட்பாங்க, கிளம்பலப்பா இன்னும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு வேண்டப்பட்டவங்கிட்ட சொன்னான், இல்லை இன்னும் கிளம்பல 3-4 மணி நேரம் ஆகணும். அவன் என்ன சொன்னான், என்ன பண்ணி டீ சாப்பிட்டு வரேனே, நான் போயிட்டு வீட்டில் ஒரு சின்ன வேலை இருக்குண்ணே முடிச்சுட்டு வரேனே, இங்கே ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கண்ணே பாயிண்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் வரும். 4 மணிக்கு மேலே போட்டால் போதும், போய் வரும்போது ஒரு வணக்கம் வச்சுட்டு கூட்டத்துக்கு கோஷம் போட்டு போகலாம் அப்படின்னு. இதுதான் அரசியல் படுத்துது. இவங்க எப்படின்னா விஜயை பார்க்கணும், என் பக்கத்தில் நிற்கிறது யாருன்னு தெரியாது, அவங்க எந்த ஊரு தெரியாது. நாங்கள் ஒரு 3 பேர் வந்திருக்கோம், இன்னொரு வண்டியில் 4 பேர் வந்திருக்காங்க, இன்னொருத்தர் ஒத்தையில் வந்திருக்கிறாரு, இன்னொருத்தர் ஜோடியாக வந்திருக்காங்க. இப்படி யார் யாரோ ஒவ்வொருத்தருக்கு ஒரு தொடர்பு இல்லை. அப்போ தொடர்பு இல்லைன்னும் பொழுது தகவல் இல்லை. தகவல் இல்லைன்னும்போது எப்போ வருவார், எத்தனை மணி ஆகும், எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி ஒரு நவீன காலத்தில் இந்த மாதிரி ஒரு தகவல் சரியாக வரலன்றதுமே ஒரு பெரிய பிரச்சனை. இல்லை, இதெல்லாம் நான் அரசியல்ங்கிறதுக்குள்ள போறேன். நான் என்ன கேட்குறேன்னா அந்த மக்களுக்கும் ஒரு தலைவனுக்குமான உணர்வு பூர்வ ஒரு பந்தம் இருக்கும் இல்லையா, ஐயோன்னு ஓடணும்ல அந்த இடத்துல. இப்ப முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரும் வயதானவர் தான், அவருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அவர் ஒரு முதல்வராக மறுநாள் காலையில கூட அவர் வந்து பார்க்கலாம். ஆனா அவர் என்ன, என்னால தூங்க முடியல, காட்சிகளை பார்க்கும்போது இருக்க முடியலன்னு அந்த மிட் நைட்ல கிளம்பி வர்றாருல. இது அரசியலையும் தாண்டி இவ்வளவு காலம் அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் பயணம் ஒண்ணு, மக்களுக்குமான அந்த இந்த இடம் எப்படி? கிட்டத்தட்ட இந்த கேள்வி ரொம்ப டீட்டெயிலா போவானான்னு சொன்னா நீங்க திருப்பி அதை கரெக்டான ஒரு கேள்வி அதை கேட்குறீங்க. அந்த இடத்துல உண்மையை சொல்லணும்னா விஜய் தவற விட்டுவிட்டார். தனக்கு உண்டான அந்த மனிதாபிமானம் எனக்கு மற்றவங்கள விட அதிகம், எனக்கு வயசு கம்மி, எனக்கு விவேகம் ஜாஸ்தி, மக்கள்னு வரும்போது நான் இங்கேயே நிற்பேன் அப்படின்ற அந்த விஷயத்தை விஜய் வந்து தவற விட்டுவிட்டார். ஸ்டாலின் அவர்களுக்கு வயது அதிகம், அவருக்கே வந்து சொல்கிறாரு எனக்கு வந்து உடம்புல நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நம்ம வேறு என்னென்ன செய்வீங்களோன்னு நினச்சா எனக்கு இன்னும் பயம் இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் தூங்க முடியலன்னு சொல்லிட்டு வராரு. அவருக்கு அரசாங்கம் இருக்குது, எல்லாம் இருக்குது, 5-3 அடுக்காக இருக்குது, பண்ணுறாங்க. நீங்கள் உண்மையிலே உங்கள் தொண்டர்களையோ இல்லை உங்கள் வாக்காளர்களோ உங்கள் மக்களாக நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 7 மணி நேரம் வெயிலில் நிற்க வைக்க மாட்டீங்க. உங்கள் சொந்த பந்தத்தை 7 மணி நேரம் நிற்க வைப்பீங்களா? உங்கள் அக்கா தங்கச்சியை நிற்க வைப்பீங்களா? உங்கள் அண்ணன் தம்பி 7 மணி நேரம் சோறு தண்ணி இல்லாமல் நிற்க வைப்பீங்களா? ரசிகராக பார்க்கறதுனால தானே அவங்களுக்கு இந்த பிரச்சனை. அவங்களும் உங்களை நடிகராக பார்த்ததுனால தானே பிரச்சனை. உண்மையிலே சொந்த பந்தமாக கட்சிக்காரனாக இருந்தால் ஏங்க, இப்போ செங்கோட்டையா ஒரு விஷயம் சொல்கிறாரு, அவங்க நடிகராக பார்க்கல, அவங்க 7 மணி நேரம் ஒருத்தர் நிக்கிறானா, அங்க அண்ணனா தம்பியா அக்கா இல்ல, ரெண்டு கலந்து இருக்குங்க. அது வந்து நடிகரா பாக்குறவங்களும் இருக்கிறாங்க, கட்சி தலைவரா உறவா பாக்குறவங்களும் இருக்கிறாங்க. இவர் பார்த்தாருன்னா எனக்கு நீங்க கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. இந்த நொடிக்கு அன்னைக்கே கரூர்ல அவர் பார்க்கல. இதுல வந்து நம்ம வந்து அது கிளியரா தெரியுது. அதாவது வாட் யூ see is what you realize. பிரச்சனை ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்து இவர் லேட்டா வர்றது, இவர் டைமுக்கு வர்றது கிடையாது. டைமுக்கு வர்றது பங்க்சுவாலிட்டினா என்னன்னே தெரியாம தான் விஜய் இருக்காரு. விஜயோட ரசிகர்கள் ஏர்லியாவே இருக்கிறாங்க. கூட்டம் கூடவே வருது, அவர் வர முடியாத ஒரு சூழல் தான் அமையுதா? அவர் இல்ல அவர் அதை ரசிக்கிறார். திரும்பி போகும்போது எந்த பிரச்சனையும் இல்லைன்னா சொயின்னு ஃபாஸ்டா போயிடுறீங்களோ எப்படியாது? அவங்களும் ரசிகர் தானே. ரசிகர் பார்த்தோம்னா
விஜய் பார்த்துட்டேன், வயிறு ஃபுல்லாகிடுச்சு, மனசு நிறைஞ்சிச்சு, பாக்கெட்டில் பணம் வந்துடுச்சு, என் குடும்ப பிரச்சனைலாம் தீர்ந்துச்சு, அப்படி எதனா ஆகுதா? பிரச்சனை முடிஞ்சிச்சு, கார் எடுத்துன்னு வேகமாக போக தெரியுது. பஸ் யாருக்கு கொடுத்த ஐடியான்னு தெரில. உங்களுக்கு பஸ்ஸு செட் ஆகலை. எடப்பாடி பழனிசாமிக்கு பஸ்ஸு செட் ஆகுது. ஒருத்தருக்கு ஒன்று செட் ஆகும், ஒருத்தருக்கு ஒன்று செட் ஆகாது. நீங்கள் பஸ்ஸு உள்ளே இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சவொன்னே அந்த பஸ்ஸை பார்க்கறதுக்கு ஒரு விளம்பரம், அந்த பஸ் இன்ச்சின்ச்சா நடக்கிறதுக்கு ஒரு விளம்பரம், அந்த பஸ்ஸை வந்து தொலைக்காட்சியில் லைவாக காட்டுறதுக்கு அது ஒரு விளம்பரம், அதுக்கு ஆரவாரம் சேர்த்து உங்களோட தொண்டர்கள் அவங்க ஒரு விளம்பரம். இவ்வளோ விளம்பரம் ஆச்சுன்னா இது என்ன? இதுன்னா ஒரு நாட்டுக்கு நல்லதா? இதில் எதனா இருக்குதா இந்த விளம்பரத்தினால? அரசியல் மாற்றம் என்பது விளம்பரத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அரசியல் மாற்றம் என்பது நீங்கள் சொன்ன மாதிரி தொண்டர்களோடவோ மக்களோடவோ ஒரு பந்தம். இந்த தலைவர் எனக்கு உண்டான தலைவர், இவர் என்னோட முதலமைச்சர், இவர் என்னோட சட்டமன்ற உறுப்பினர். இன்னொரு பெரிய பிரச்சனை அதில், இது தெரிஞ்சு தெரியாமலா இல்லை புரியாமலே இருக்காரான்னு தெரியாது. விஜய் 234 சட்டமன்றத்தில் குறைஞ்சது 130 இல்லை 120 சட்டமன்ற தொகுதி ஜெயிச்சாதான், எம்எல்ஏ ஜெயிச்சாதான் அவர் முதலமைச்சர். சட்டமன்ற உறுப்பினர்களே அவர் தயார் செய்யலையே. குறைஞ்சபட்சம் இப்போ இன்னைக்கு ஒருத்தர் கைதுன்னதுக்கு அப்புறம் தான் அவர் யாருன்னு எனக்கு தெரியுது. இன்னுமே அவர் பேர் எனக்கு மனப்பாடம் ஆகலை. ஒரு மாவட்ட செயலர், அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலர். இப்போ இதே நீங்கள் கரூர்னு கேட்டிங்கன்னா இந்த சைடு எம்ஆர் விஜயபாஸ்கர், அந்த சைடு வந்து செந்தில் பாலாஜி நம்மளால சொல்ல முடியும். இந்த கூட்டத்துக்கு வந்தாங்கன்னா 40 பேர். அதில் யாருன்னா ஒரு தாய் தகப்பேன் போய் என் பிள்ளைய அமிச்சேன், இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா தாவேக்காவோட நிலைமையே வேறு. இட்ஸ் கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர். கன்விக்ஷன் ஆனாங்கன்னா 7 வருஷம் வரலாம் போகும். இதெல்லாம் அந்த கொலை, அதாவது அந்த நெக்லிஜென்ஸ் டிரைவிங்கில் இப்போ மாற்றினாங்க பாருங்கள் செக்ஷன். அதாவது நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணுவீங்க, அது வந்து திட்டமிட்ட கொலை இல்லை, ஆனால் அதை நீங்கள் உங்களோட கவனக்குறைவால் பண்ண கொலைனால அதில் தண்டனை ஜாஸ்தி. அதே மாதிரி ட்ரெஸ்பாஸ், இது ப்ராப்பர்ட்டி டேமேஜ் போட்டிருக்காங்க. அதுக்கு மாதிரி ஒரு 5-6 செக்ஷன் போட்டிருக்காங்க. அதனுடைய சீரியஸ்னஸ் இன்னமும் அவங்களுக்கு தெரியல. நிறைவாக ஒரு அரசியலாகவும் ஒரு கேள்வி. உள்துறை அமைச்சகமும் அறிக்கை கேட்டிருக்கு, அதை ஒட்டி ஆளுநரும் அறிக்கை கேட்டிருக்கிறார். இங்கே ஒரு நபர் விசாரணை ஆணையம் மாநில அரசு வச்சிருக்கு. இந்த அரசியல் ரீதியா லாக் பண்ணப்படுவாரா விஜய்? பாசிசம் பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நானே ஏதோ பேசுகிறேன், கமெண்ட் கண்டிப்பாக என்னை திட்டி போடுவாங்கல்ல. நல்ல கருத்தே சொன்னாலும், அவங்களுக்கு தேவையான கருத்து சொன்னாலும் அவங்களுக்கு உடன்பாடு இருக்காதுல்ல, விடுவாங்களா? அதே மாதிரி தானே இவங்க. நீங்கள் இவ்வளோ பேச்சு பேசியிருக்கீங்களே. பாசிசம்னா என்ன காட்டும்? பாசிசம் காட்டும். பாயாசம் என்ன பண்ணுவோம்? பாயாசம் காட்டும். என் கட்சியிலேயே ஆல்ரெடி உட்கட்சி பிரச்சனை நிறைய இருக்குது, இதுலேருந்து ஓட்ட உருவம் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் இருக்கும். எல்லாரும் காலி, நான் தான் அரசியல் ஆளுமை, நான் வைக்கிறதா நான் சொல்கிறது தான் அப்படின்னு போகும்போது இதில் விஜய்க்கு ஒண்டி நஷ்டம் இல்லை. விஜய்க்கு என்ன நெக்ஸ்ட்டு? விஜய் அடுத்த ஆளுமை, விஜய் தலைமையில் ஒரு மிக பிரம்மாண்ட கூட்டணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போது டிடிவி தினகரன், அண்ணாமலை அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், செங்கோட்டையெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்களா, அவங்களுக்குலாம் 2 மாதம் லீவ் கொடுத்து அனுப்பிச்சிடலாம். உங்களுக்கு எதுனா அரசியல் இருந்தால் பண்ணுங்கள், விஜய் அரசியல் விஜய் பார்த்துக்குவார். விஜய் பற்றி பேசாமல் அமைதியாக இருக்கிறாரு, அதனால் எதுவுமே இருக்காது. அதனால் தயவுசெய்து எல்லாம் அவங்கவுங்க போய் மக்களை சந்திச்சுட்டு மக்கள் பிரச்சனையை பேசுறது அவங்களுக்கு சேஃப்டி. அதனால் விஜய் அவர்கள் வந்து 3வது அணியினுடைய ஒரு தலைவர் பேசு பொருள்ன்றது நான் யதார்த்தமான விஷயத்தை பதிவு பண்ணுறேன். ஒரு 2 மாதத்துக்கு அது இருக்காது. காரணம் என்னென்னா விசாரணை, கைது, சம்மன், கோர்ட் நடவடிக்கை, அப்புறம் திருப்பி பிரச்சாரத்தை தொடங்கணும். பிரச்சாரம் இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க. இன்றைக்கி காலையில் 2 விஷயம் வருது. ஒன்று, விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை நிறுத்துறாரு. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறுத்தின பிரச்சாரத்தை மாற்றி இன்னொரு தேதி வைக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, நாங்கள் என்ன பண்ண போகிறோன்றதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. அதே மாதிரி திமுகவை பொறுத்தவரையிலும் இந்த விஷயத்தை தங்களுக்கு உண்டான ஒரு விஷயமா எடுத்து எல்லா அமைச்சரையும் போட்டு அந்த சாவு வீட்டில் என்னென்ன பண்ணணுமோ ஏது கிட்ட இருந்து பாருங்கள், கட்சிக்காரங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு சரி பண்ணுறாங்க. அப்போ எல்லாரும் போகும்போது முடங்கி கிடக்கிற நிலையில இன்னைக்கு தாவேக்கா இருக்கு. தனிமைப்பட்டு விஜய். ஆனால் விஜய் வந்து இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நேற்று சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம்லாம் நம்ம வரும்போது ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தோம், கம்முன்னு இருந்தார். கார்த்தி சிதம்பரம்லாம் மக்கள் அரசியல் பண்ணி ரொம்ப நாள் ஆகும். அவர் என்ன சொல்றாரு, ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறோம், ஆளுமை இருக்கான்னு இன்னைக்கு நக்கல் பண்றாரு. இதே கார்த்தி சிதம்பரத்துக்கு நேற்று இப்படி ஒரு ட்வீட் போடுறதுக்கு அந்த தெம்பு தைரியம் இருக்குன்னா இருக்காது. அதை நம்ம போன்ற பத்திரிகையாளர்கள் நம்ம என்றைக்குமே சொல்லுவோம். அன்றைக்கும் சொல்லுவோம் விஜயோட கூட்டம் சரியில்லை, அதில் ஒழுங்கு நடவடிக்கையெல்லாம் எடுக்கணும், தொண்டர்களோட முறைகள் சரியில்லைன்னு அன்றைக்கும் சொல்கிறோம், இன்றைக்கும் சொல்கிறோம், நாளைக்கு விமர்சனம் பண்ணுறோம். அரசியல்வாதிகள் அப்படி இல்லை, அவர்கள் நேரத்துக்கு ஏற்றப்போல் மாறுவாங்க. கண்டிப்பாக விஜய் வந்து இப்போ இன்றைக்கி தேதியில் விஜய் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஏன்னா
குறிப்பாக பிஜேபியும் கவர்னரும் அறிக்கை கேட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் ஏதோ ஒரு சில பேராக்கள் அவர்களுக்கு பாதகமாக இருக்குமே ஆனால் அது விஜய் அவர்களை வந்து கொஞ்சம் பாதிக்கும். ஒன்றும் இல்லை, பெரிய பாதிப்புலாம் இல்லை. இந்த கோர்ட்டுக்கு வாங்க, அந்த கோர்ட்டுக்கு வாங்க, மிரட்டி கூட்டணிக்கு கூட அழைச்சிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அந்த அளவுக்கு போவாங்களா, அவ்வளோ அல்பத்தனமான்னு தெரியல. பட் இன்னைக்கு தேதியில் வந்து விஜய் வந்து கூட்டணி எடுத்துக்கிறதுக்கே லைட்டாக யோசிப்பாங்க. உங்களுக்கு இல்ல, அதே அரசியல்வாதி தானே, மாசம் கழிச்சு மறதி வந்து ஒரு தேசிய நோய். ஐயா கமல் சொல்ற மாதிரி நமக்கு அது ஒரு மிக மோசமான ஒரு எதுவுமே. இப்போ இன்னைக்கு நம்ம தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பத்தி யாருமே அதிமுகவோட பேசுறது இல்லை. சமீபமாக நடந்த இந்த கள்ளக்குறிச்சி சாராய சாவில் 60 பேருக்கு மேலே செத்தாங்க, அதை பற்றியும் பேசுறது இல்லை. என்னன்னா இப்போ விஜய்க்கும் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகி போச்சு. இப்போ நீங்க தூத்துக்குடி பத்தி பேசிட்டீங்கன்னா அவங்க கரூரை பத்தி பேசுவாங்க. இப்போ அதிமுக பத்தி நீங்க எதனா பேசிட்டீங்கன்னா அவங்க திருப்பி இதை பத்தி பேசுவாங்க. அப்போ எல்லாரும் வந்து இன்னைக்கு ஒரே சமமெல்லாம் வந்துட்டீங்க. ஜனங்களை சாவடிக்கிறது, ஜனங்க இறக்குறத வேடிக்கை பார்க்கறது, அதுக்கப்புறம் செத்தவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறதுனா அரசியல் கட்சிகள் மக்களுக்கும் அதே சமயம் விழிப்புணர்வு வேணும். மக்களுக்கு தான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மக்களுக்கு தான் அதிகமான விழிப்புணர்வு வேணும். மக்கள் வந்து இனிமேல்ட்டாச்சு இந்த மாதிரி இந்த ஏர் ஷோ நடத்துறாங்க, இல்லை வந்து ஒரு மெரினா பீச்சில் வந்து ஒரு கண்காட்சி நடத்துறாங்க, எல்லாரும் திரண்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா அங்கே நம்ம திரண்டு போகக்கூடாதுன்னு அர்த்தம். ஒரு முக்கிய நாள், இன்னைக்கு போய் சிவனை பார்த்தாவோ இன்னைக்கு போய் அம்மனை பார்த்தா உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி பூசாரி கூப்பிட்டா அன்னைக்கு தான் ரொம்ப உஷாராக இருக்கணும், அன்னைக்கு போக வேணாம். அதே சாமியை எல்லா நாளும் அதே அருள் கொடுக்க போறாங்க. நீங்க தெய்வமா இது பண்ற இதெல்லாம் வந்து உங்களை வந்து திசை மாத்துற விடயங்கள். அப்போ மக்கள் வந்து அந்த 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 குறைந்தபட்ச புரிதல் இருக்கணும். ஒரு இடத்துல எவ்வளவு பேர் இருக்கணுமோ அவ்வளவு பேர் தான் இருக்கணும். அதை தாண்டி அங்கே கூட்டம் செல்லுதுன்னா அங்கே போகக்கூடாது. இந்த புரிதல் இருந்தாவே போதும். இந்த மாதிரி அசம்பாவிதத்தை நம்ம என்னைக்குமே தவிர்த்துடலாம். கண்டிப்பாக அரசியல் கட்சி மட்டும் கிடையாது, மக்களும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் இது. கண்டிப்பா அதுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். நிறைய தகவல்களை பகிர்ந்திருக்கிறீங்க. சம்பவ இடத்திலேயே நின்று நிறைய விஷயங்களை நீங்க சொல்லியிருக்கிறீங்க, தெளிவும் படுத்திருக்கிறீங்க. நன்றி. நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.